பிரைஸ் அல்லாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் 1 கொரிந்தியர் 10 13 நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு ஒரு சோதனை உங்களுக்குள் நேரிடுவது இல்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவருக்கு இடம் கொடாமல் சோதனை தக்கதாக சோதனையை கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியாக போக்கை உண்டாக்குவார். அதாவது வந்து அப்போஸ்தலர் பவுல் வந்து இஸ்ரவேல் ஜனத்தை கோட் பண்ணுறார். இஸ்ரவேல் ஜனம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அது எகிப்தில் அடிமதனப்பட்டிருந்தாங்க. அந்த ஜனங்கள் வந்து ஏசப்பா வந்து அந்த ஜனங்களை அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து காணும் அந்த பாலும் தேனும் ஒரு காணாதேசத்தில் அவங்களை கொண்டு சேர்க்கும்படி வழியில் கொண்டு போனால் அந்த ஜனங்க வந்து ஏசப்பா செஞ்ச நன்மைகள் நினைக்கவே மாட்டாங்க. ஏசப்பா மேலே கொஞ்சம் நன்றி இல்லாமல் எது பார்த்தாலும் அவங்க ஜனங்க முறுமுறுத்துனே இருக்கிறாங்க. அதனால நிறைய பேர் வந்து அழிஞ்சு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏசப்பாவுக்கு விரோதமாக வந்து ஏசப்பாவோட வழி விலக்கி போய் அவங்களே ஒரு தேவரை உண்டு பண்ணி அதுக்கு ஆராதனை செஞ்சு அதை வந்து தெய்வமாக வணங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனம் அன்னைக்கு பேர் ஒருத்தர் அடித்து மடிஞ்சு போயிட்டாங்க. தேவனுக்கு விரோதமாக போனாலும் அவங்க வந்து சோதனை வந்து போயிட்டாங்க. நம்ம அதுமாரி சோதனை போகாதபடி நம்ம சோதனையை நம்ம ஜாக்கிரதையாக இருந்து தப்பித்து கொள்ளும்படி தேவன் நம்மளுக்கு வழி செய்யும்படி நம்ம அவர்கிட்ட நம்ம உண்மையாக இருக்கணும்னு சொல்லி பவுல் சொல்லி. ஏன்னா பவுலோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பவுல் கர்த்தர் மித்தமாக இந்த சுவிசேஷத்தின் வார்த்தை மித்தமாக கர்த்தர் செஞ்ச நன்மைகளை மட்டும் சொல்லும் போது அவருக்கு அநேக சோதனை வந்து அநேக பாடுகள் வந்து, ஆனால் ஒரு நாளும் சரி அவர் வந்து அந்த சோதனையை வந்து சகிச்சுக்கு வந்து கர்த்தரோடு கூட ட்ராவலிங் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ஊழியக்காரனாக வந்து இந்த பயங்கரமாக கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணும்போது ஒரு அபிஷேகப்பட்ட தேவ மனுஷனை மாற்ற பண்ணி ஒரு வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார். ஏன்னா அவர் எல்லா வாட்டிலும் சரி கர்த்தர் என்னைக்கு அதை சொல்கிறார், எனக்கு வருகிற சகல உபத்தில் கர்த்தரை ஆறுதல் படுத்துவார் சொல்லி கர்த்தர் நம்பிக்கை அந்த அது மட்டும் இல்லாமல் வருகிற சோதனை தப்பிக்கும்படி தேவன் எனக்கு உதவி செய்வார். ஏன்னா அவர் உண்மை உள்ள தேவன். அதே போல் அநேகத்தில் இயேசுப்பா பவுலுக்கு உதவி செஞ்சார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும்போது நம்ம எப்பவுமே சரி சோதனை விழாதபடி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது. அதாவது ஒரு மனுஷன் வந்து சோதனைக்கு வந்து உட்படனா அவன் இச்சத்தின்படி அவன் வந்து இச்சித்தபடி தான் அவன் சோதனை விழுறான். ஏன்னா தேவன் யாரும் சோதிக்க வரல, ரசிக்க தான் வந்தார். ஏன்னா நம்ம சோதனைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பாரு கஷ்டப்பட்டு அவங்க எகிப்தில் வந்து கொண்டு வந்தார். அந்த ஜனங்க பயங்கரமாக அடித்தனப்பட்டு அவங்களால நகரவே முடியாது. அவ்வளோ பெருமூச்சு விடும் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எகிப்து ஜனம் அவ்வளோ பயங்கரமாக இஸ்ரவேல் ஜனம் ஒடுக்குறாங்க. தேவன் கஷ்டப்பட்டு அவங்களை வெளியே கொண்டு வந்தால் கொஞ்சம் நன்றி இல்லாமல் தேவனுக்கு ரொம்ப ஏமானாங்க. நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது கர்த்தருக்கு நம்ம எப்பவும் நன்றியாக இருக்கணும். அது மட்டும் நம்ம கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் மித்தமோ இந்த சுவிசேஷன் மித்தமோ கர்த்தருடைய வார்த்தை மாற்றங்கள் சொல்லும் மித்தமோ அது மித்தமோ சோதனை வரும்போது கர்த்தர் செஞ்ச நன்மைகளை மட்டும் சொல்லும் போது அது மித்தமோ சோதனை வரும்போது நம்ம வந்து சகிச்சுக்கணும். நம்ம கர்த்தரோட ட்ராவல் பண்ண என்னதான் சோதனை வந்தால் சரி கர்த்தர் தேவன் உண்மை உள்ளது, அழைத்த தேவன் உண்மை உள்ளது, என்னை கைவிட மாட்ட எல்லா சோதனை கர்த்தர் என்னை விடுவிச்சு என்னை பாதுகாப்பார். திராணிக்கு மேலாக என்னுடைய திராணிக்கு மேலாக கர்த்தர் சோதிக்கப்படுவார் சொல்லி கர்த்தர் மேலே நீங்கள் உறுதியாக நம்பிக்கையாக இருக்கும்போது நிச்சயமாக உங்களை தப்பிக்க வழி செய்வார். உங்களுக்கு அவர் உதவி செய்வார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வருகிற சோதனையை நம்ம அதை விட்டு வழி விலகி ஐயோ இவ்வளோ சோதனை கர்த்தரை பின்பற்ற இவ்வளோ சோதனை இவ்வளோ பாடுவது சரி அதை விட்டு வழி விலகி நம்ம வந்து கர்த்தரை விட்டு வழி விலகி நம்ம போனாக்கா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ரொம்ப வந்து எப்படி சொன்னால் பயங்கரமாக ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஆகிடும். ஏன்னா என்னதான் சோதனை தேவனோட நீங்கள் ட்ராவலிங் பண்ண கர்த்தர் நிச்சயமாக அவங்களை ஒருபோதே கைவிட மாட்டார். பவுலுக்கு பயங்கர சோதனை வந்தாலும் கர்த்தரோட ட்ராவலிங் பண்ணார். நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் ஊழியம் செய்யும்போது என்னதான் உங்கள் கர்த்தர் மட்டும் சோதனை வந்தாலும் சரி அது சகிச்சு கர்த்தரோட ட்ராவலிங் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை எங்கே போய் கொண்டு சேர்ப்பார் உங்கள் என்ன செய்வார். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு போய் உங்கள் நித்தியமாக வாழ வைப்பார். சோதனை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். பிராணிக்கு மேலே கர்த்தர் ஒருபோது யாரும் சோதிக்கப்பட விட மாட்டார். ஆமீன்.